Namis, welcome to Otis and Types of Love now. கஜனா இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா ஸ்கூல் ரீயூனியன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்று உங்களை தான் அப்படியே ஸ்டன்னிங்காக பார்க்குறீங்க. பிகாஸ் ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் வேறு லெவலில் இருக்கீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் ஓ மை காட் ஒயன், நிஜமாவே இது நீ தானாடி? இவ்வளோ அழகு எங்கடி வச்சுருந்த? அச்சோ, நானா இது? என்னாலே நம்ப முடியல. பட் இது எல்லா க்ரெடிட்டும் ஜங்குக்கு தான் போய் சேரணும். பிகாஸ் அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, ஜங்குக்கு நல்ல டேஸ்ட் தான். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு மேக்கப் போடுறீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. பார்த்துட்டு ஓ மை காட் ஒயன், மேக்கப் போடாமலே அவ்வளோ அழகாக இருந்தியே, இப்போ மேக்கப் போட்டப்புறம் வேறு லெவலில் இருக்குது. அச்சோ, கண்டிப்பாக தயாங்கு என்னை பிடிக்கும் தானே? தயாங்கா, உன்னை நான் ஸ்கூல்லேருந்தே ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போல்லாம் நான் ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன், நீ எனக்கு பார்க்க கூட மாட்டேன். ஆனால் உன்னை நான் அவ்வளோ சைட் அடிப்பேன். கிளாஸில் உன்னோட சைட்டில் தான் உட்காந்துருப்பேன். பட் நீ என்னை கண்டுக்க கூட மாட்டேன். உன்னை தவிர என்னோட கண் எங்கேயுமே போகாது. அதனால தான் உனக்கு பிடிச்ச மாதிரியே உடம்பு குறைச்சி இவ்வளோ அழகாக மாறி வந்திருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிடிக்குமாடா அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில் உங்களே பார்த்து நீங்கள் பேசி அப்படி வெக்கப்பட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. காலை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே அப்படி ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ ஜங்குக், ஹே ஒயன், கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன்டா. சரி, ஓகே, நான் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், சீக்கிரம் வா. வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மிரரை பார்த்து, ஐயோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. ரொம்ப வருஷம் கழித்து அவனை பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய பழைய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். எல்லோரும் முன்னாடி என்ன புல்லி பண்ணாங்க. பட் இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ யார் என்ன புல்லி பண்ண போகிறா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, கான்ஃபிடென்ட் ஒயன், கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கீழே தான் போகிறீங்க. அங்கே ஜங்குக்கு காரில் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே நடந்து வர்றீங்க. ஜங்குக் உங்களை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அவனோட கண்ணு உங்கள் மேலேருந்து அப்படியே நகரவே இல்லை. பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க. ஜங்குக் பார்த்துச்சு, ஓ மை காட், ஏன்னா ஒயன் இப்படி இருக்கா? ஜங்குக் ஜங்குக் கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு காரில் உட்காந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக் ஜங்குக் டேய் ஜங்குக், ஒயன் என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி பார்க்குற? ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடி. நிஜமாவா? ஆமாடா, நான் இன்னைக்கு போட்டு என்னையே நான் கண்ணாடியில் அவ்வளோ சைட் அடிச்சேன்னா பார்த்துக்கோயா, வேறு லெவலில் இருக்குது, உன்னோட செலெக்ஷன் வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். சரி ஜங்குக், போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் நர்வஸோடு தான் கார் ஓட்டிகிட்டே போகிறாரு. அடிக்கடி உங்களே ஓர கண்ணால் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள், ஜங்குக் இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா தானே இருக்கேன்? அப்போ ஜங்குக்கும் பார்த்துட்டு, நல்லா தாண்டி இருக்க, ஏன் என்னாச்சு? தயாங்க்கு பிடிக்குமா அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற, சொல்லு, தயாங்க்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே சோகமாக மாறுது. நீங்கள் கண்டிப்பாக அவனும் வருவான்ல? ஆமாம், அவனும் வருவான். எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது ஜங்குக்.
ஏன் உனக்கு பயமாக இருக்குது? இல்லைடா, என்னதான் இருந்தாலும் முன்னாடி ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். ஸோ அதனாலே எல்லோரும் என்ன புல்லி பண்ணுவாங்க. இப்போது நான் ஸ்லிம் ஆகிட்டேன். பட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்டி நர்வஸ் ஆகிற? இல்லை, இப்போ நான் உடம்பு குறைச்சிட்டேன். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் சொல்லுவாங்களே. இங்கே பாருவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. அவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க. அப்படின்னு நினச்சேன்னா எப்படி? உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ லீட் பண்ணு. சரிடா, ஆனால் இப்படி இருக்கிறது கண்டிப்பாக தயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜங்குக்கெலாம் காண்டாயிடுச்சு. சரி, ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அமைதியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் நேராக ஒரு ஹோட்டல்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, ஒயன் நீங்கள் வெயிட் பண்ணு, நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கீழே போகிறாங்க. நீங்களும் அங்கே இறங்கி நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே இருக்க பசங்க எல்லாருமே உங்களை தான் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. டே மச்சான், அங்கே பாடுறா, செம்ம ஃபிகர் நிற்குது, பா எப்படி இருக்கான்னு பாடுறா, பா என்ன ஸ்ட்ரக்சரு, செம்மையாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ அந்த டைம் தான் ஜங்குக் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்ததுமே அப்படியே அவனோட கையோட அப்படியே கவர் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் நீங்களும் அப்படி நடந்து போகிறீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் இப்படி போட்டிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் உங்களை இப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆனதுமே நீங்கள் பார்க்குறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தனித்தனி கேங்காக இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களோட கரியர் பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் இங்கே பாரு, எவ்வளோ நம்ம கூட படித்த பசங்கள்லாம் இருக்காங்க, என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அப்போ ஜங்குக் உங்களை அப்படியே பார்த்துட்டு, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கடி, ஏன்னா முன்னாடி நீ அப்படி இருந்த, இப்போ பாரு எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லோரும் என்ன மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாதுல்ல. அப்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நீ எப்படிடா என்னை மட்டும் டக்குன்னு கண்டுபிடிச்ச? அதுவா, அது எப்படின்னு தெரிலடி, அது உன்னை பார்த்ததுமே இது ஒயன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபிக்ஸே ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். பட் இருந்தாலும் நான் அப்படியே தானே இருந்தேன், நீ என்கிட்ட வந்து பேசுனியா? அப்படி இல்லைடா, நான் வேறு இப்போ மாறிட்டேனா. ஸோ என்கிட்டலாம் பேசுவியா பேச மாட்டியாங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்துச்சுடா. சரி இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் 2 பேர் நீங்கள் உள்ளேயும் வரீங்க. எல்லோரும் அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் வரதை பார்த்துட்டு அங்கே இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாம், ஏய் யாரா இது, ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இது, செம்மையாக இருக்கால்ல, பாரு எவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்கா பாரு, ஐயோ ஜங்கு கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் பொண்ணுங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா, அங்கே பாரு ஜங்குக்கு வந்திருக்கான் பாரு, முன்னாடி இருந்த மாதிரியே அதை விட அதிகமாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஜங்குக்கை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்குது, உங்களுக்கும் ஜங்குக்கும், நீங்கள் எதுவும் கண்டுக்கல. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த பக்கம் ஜிமினும் தயாங்கும் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அங்கே பாரு ஜிமினும் தயாங்கும் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அப்படியே தயாங்க தான் தேடுறீங்க. பார்த்தா தயாங்க அங்கே நின்று ஜிமின்ட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தயாங்க பார்த்ததுமே அப்படியே உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே பிங்கிஷ் ஆகிடுச்சு. இதை ஜங்கு பார்த்துட்டு, வயன் என்னடி ஆச்சு, கண்ணெல்லாம் சிவத்திருக்கு. ஜங்கு அங்கே பாரு தயாங்க நிற்கிறான். ஆமாம் அவன் நிற்கிறான், என்ன தெரியலடா, எனக்கு அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு ப்ளஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுட்டு அவங்கள பார்க்குறான். மனசில் நினச்சிட்டு, உன் கூட நான் இவ்வளோ நாள் இருக்கேனேடி, ஏன் என்னோட லவ் ஏன் உனக்கு புரியலையாங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஒயனை ஸ்கூல் படிக்கும்போதே லவ் பண்ணிகிட்ருப்பான். பட் ஆனால் வெளியே சொன்னதில்லை. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவளை வேறு ஏதாவது பசங்க வந்து ஒயனை புல்லி பண்ணாலும் ஆளாக வந்து நிற்கிறதே ஜங்குக் தான். சொல்லப்போனால் அவன் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து நீங்கள் வந்து தயாங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறத நினைக்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும்
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ஜங்குக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் பார்க்குறீங்க, பட் ஆனால் ஜங்குக்கு உங்களை அப்படி பார்க்கல, அவங்கள லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க கூட அப்படியே போகிறான். இப்போ ஜங்குக்கும் நீங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா ஜங்குக்கு வரான். ஜிம்மின் அப்படி ஓடி, டே மச்சான் எப்பட்றா இருக்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ எல்லாம் அமெரிக்காவே செட்டில் ஆகிட்ட, இங்கே பாரு ரீயூனியனுக்கு மட்டும்தான் வர வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிம்மி நோட்டீஸ் பண்ணுறான், ஜங்குக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிது. ஜிம்மின் அப்படி உங்களை தான் பார்க்குறான். அப்போ ஜங்குக்கிட்ட, யார் மச்சான் அது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜங்குக்கு உள்ள கொஞ்சம் குழுன்னு இருக்குது. இவனாச்சும் வாயனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படி குழுன்னு இருக்குது. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை தான் பார்த்துட்டே இருக்கான். ஏய் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜிம்மின் கிட்ட வந்து ஹாய் ஷார்ட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. இந்த ஷார்ட்டின்னு கேட்டதுமே அங்கே நிற்கிற தயாங்கும் ஜிம்மினுக்கும் அப்படி ஷாக்கு. பிகாஸ் ஏன்னா ஒயன் மட்டும்தான் ஜிம்மினை ஷார்ட்டின்னு கூப்பிடுவா. அதே மாதிரி ஜிம்மின் வந்து ஒயனை வந்து லிட்டில் எலிஃபெண்ட்னு கூப்பிடுவாங்க. ஸோ வந்து ஷார்ட்டின்னு கூப்பிட்டதுமே ஜிம்மின் அப்படி ஷாக்காகி ஒயனை தான் பார்க்குறாங்க. என்ன கூப்பிட்டீங்க? தெரியலையா? நான் உங்களை ஷார்ட்டின்னு கூப்பிட்டேன். அது என்னோடய ஃப்ரெண்ட் ஒயன் மட்டும்தான் அப்படி கூப்பிடுவா. ஏ ஷார்ட்டி இன்னுமாடா புரியல, நான் தான்டா ஒயனு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜிம்மனும் தயாங்கும் உங்களை பார்த்துட்டு அப்படியே அட்டா ஷாக்கில் நிற்கிறாங்க. இவங்க நிற்கிறத பார்த்து ஜங்குக்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். நீங்கண்ணா டேய் என்னடா அப்படி ஷாக்காக நிற்கிறீங்க? ஏ லிட்டில் எலிஃபெண்ட் நிஜமாவே நீ தானாடி? நிஜமாவே நான் தான்டா ஷார்ட்டி. அந்த ஷார்ட்டின்னு சொல்லும்போது ஜிம்மினுக்கு அப்படி சுருன்னு ஏறுது. ஏய் என்னை பார்த்தா இப்போ என்ன ஷார்ட்டி மாதிரியா இருக்குது? இப்போ நான் ஹைட் ஆகிட்டேன். ஆஹா அப்போ என்னை பார்த்தா மட்டும் என்ன லிட்டில் எலிஃபெண்ட் மாதிரியா இருக்குது? இப்போ நானும் மாறிட்டேன்ல, அப்போ என்னை ஒழுங்காக கூப்பிடு. ஆஹா அதெல்லாம் முடியாது. அப்போது நானும் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இது தயாங்கும் ஜங்குக்கும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தயாங் ஒயனை பார்த்து, ஒயன் எப்படி இருக்க, பார்க்கவே அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்க. தயாங் பேசினதும் இவ்வளோ நேரம் ஜிம்மின் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிட்டு அப்படியே தயாங்கிட்ட, ஆமாம் தயாங் நான் ஃபாரின் போயிருந்தேன்னா ஸோ என்ன நானே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறா. இதை வந்து ஜங்குக்கும் ஜிம்மினும் பார்க்குறான். இதை பார்த்துட்டு ஜிம்மின்னு, என்னடா இவ இப்படி கொலையிறா, ஏன் உனக்கு தெரியாதா? அப்போது நீ இன்னும் சொல்லலையா? அவள் இன்னும் தயாங்க தான் லவ் பண்ணுறாளா? லவ்னு அவள் சொல்லவே இல்லைடா, பட் ஆனால் க்ரஷ்ஷுன்னு தான் இது வரைக்கும் சொல்லிகிட்ருக்கா. லவ் பண்ணுற அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. தெரியல இவள் லவ் பண்ணுறாளா இல்லை க்ரஷ் லிஸ்ட்லேயே வச்சுருக்காளாங்கிறது தான் தெரியலடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தயாங்கும் ஒயனும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கன்னா அடக்க ஒடுக்க பிள்ளை மாதிரி தயாங்கிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்கீங்க. தயாங் பார்த்துக்கிட்டு, இவ்வளோ நேரம் எவ்வளோ வாயடிச்ச, என்கிட்ட பேசினா மட்டும் அப்படி பொட்டி பாம்பா அடங்கிற வேண்டியது. அது தெரில தயாங், உங்ககிட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தோணுது. ஆஹா சரி சரி. ஆமாம் ஸ்கூல் முடிஞ்சது ஒன்றா காண்டாக்ட் பண்ணவே முடியல. ஜங்குக்கும் எல்லா இடத்துலையும் தேடினான், உங்களை இங்கே அட்ரஸே காணல. ஓ அதுவா, ஆக்சுவலி நான் ஸ்கூல் முடிஞ்சுட்டு இங்கே காலேஜ் போகலான்னு தான் பார்த்தேன். அப்போ அப்பாவோட கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் லாஸ் ஆகிற நிலமையில இருந்தனால ஃபேமிலியோடய அமெரிக்கா போயிட்டோம். இங்கே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்காக நீங்கள் வெளியில் போயிருந்தீங்களா, உங்களையும் காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான்டா. ஓ அப்படியா, கால் பண்ணியிருந்துருக்கலாமே ஒயன். உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் ஆனால் என்னோடய ஃபோன் வந்து நான் கொரியாலே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் உங்களை ரீச் பண்ணவும் முடியல. ஓ சரி சரி. அப்போ எப்படி நீ ஜங்குக் கூட காண்டாக்டில் இருக்க? அதுவும் கூட ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். சொல்லப்போனால் ஜங்குக் வந்து ஒரு கம்பெனி விஷயமாக தான் அமெரிக்கா வந்தான். ஸோ எங்கள் கம்பெனி கூட தான் டைஅப் வைக்கும்போது நான் அந்த கம்பெனியோட இப்போது சேர்மனாக இருக்கிறதுனால ஸோ நான் தான் வந்து அந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஜங்குக்குன்னு.
சரி நம்மளா போய் எதுக்கு அவன் வந்து ஞாபகம் வச்சுருப்பானோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசாமல் தான் இருந்தேன். அவன் எப்படி கண்டுபிடிச்சானே தெரில தயம். அவன் என்கிட்ட வந்து கேட்டான், நீங்கள் கொரியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்ட்டு. உங்கள் நேம் என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஒயன்னு சொன்னோடனே அவன் அப்படியே என்னை ஹக் பண்ணிவிட்டு, நீ ஒயன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது பைபிளில் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். பிகாஸ் தயாங்க்கு வந்து தெரியும் ஜங்குக்கு வந்து உங்களை லவ் பண்ணுறது. ஸோ அதனால் அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிம்மினையும் பார்த்தாச்சுன்னா, ஜிம்மின்னு டேய் இன்னுமாடா நீ அவகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்க? இல்லை ஜிம்மின்னு, அவள் இப்போ வரைக்கும் என்னை ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் தான் பார்த்துட்ருக்கா. இப்போ திடீர்னு நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னா அவள் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாளா? இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிருமேடா. ஆஹா, நீ இப்படியே பேசிகிட்டே இரு, அவள் கூடிய சீக்கிரம் தயாங்க லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஜங்குக் இது வரைக்கும் அவள் க்ரஷ்ஷன் தாண்டா சொல்லிட்டு திரியிறா, அவள் லவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தெரில. பார்த்தியா அவனை பார்க்கும்போதில் அப்படியே ப்ளஷ்ஷாக ஆகுறா. உன்னை பார்க்கும்போது என்னைக்காச்சும் ப்ளஷ் ஆகுறாளா? அது எங்கே ஆகுறா? அவளை பார்க்கும்போது தான் நான் தான் ப்ளஷ் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். இங்கே ஜிம்மின்னு சரி சரி என்ன பண்ண, என்னோட லிட்டில் எலிஃபெண்ட் ஆகி போயிட்டா. நீ மட்டும் இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேனா இந்த நேரம் நான் கரெக்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்லும்போது ஜங்குக் அப்படியே ஜிம்மினை பார்த்து முறைக்கிறேன். சரி சரி முறைக்காத, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான், இல்லை பார்க்க அழகாக இருக்கால்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே. ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் அந்த பக்கம் பார்க்குறான். எனக்கு வேறு பயமாக இருக்குது, ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அப்போ ஜிம்மின் ஜங்குக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். இதை கேட்டதுமே ஜங்குக் அப்படி ஷாக்காக பார்க்குறான். பட் ஆனால் உள்ள ஒரு ஹாப்பினஸ், பட் இருந்தாலும் ஒரு சேட்னஸ் இருக்குது. அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் தயாங்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வராங்க. ஹே தயாங், இது யார்? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஹே இவ யாருன்னு தெரியலையா? இது நம்ம ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லும்போது எல்லாருமே அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. என்னது ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நிஜமாவே நீ ஒயன் தானா? ஆமாம் நான் ஒயன் தான். என்ன திடீர்னு ஆளே மாறிட்ட? ஆமாம் இப்போவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா என்ன? ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இப்போ உங்ககிட்ட தான் வராங்க. இங்கே பாரு இதாண்டி ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ்க்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்போவும் சரி இப்போவும் சரி ஜிம்மின் தயாங் அப்புறமேட்டு ஜேகே இவங்க 3 பேருமே அந்த ஸ்கூலில் செம்ம ஃபேமஸான பசங்க. அப்போவும் சரி இப்போவும் சரி நீங்கள் இவங்க 3 பேர் கூட எப்போவுமே க்ளோஸாக இருப்பீங்க. அது அப்போவும் இப்போவும் அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இப்போ அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அவங்க பாருடி அப்போவும் சரி இப்போவும் சரி எப்போ பார்த்தாலும் அவங்க 3 பேர் கூடயே சுற்றிக்கிட்டே இருக்கா, என்னதான் பண்ணாலும் தெரில இந்த வயனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சும்மாரி அவள் இப்போ வேறு லெவலு பாத்தியா, முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா, அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு சிஇஓ தெரியுமா, ஸோ அதனால் வாயை மூடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசி அப்படியே அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரே டைனிங்கில் அவ்வளோ நீளமாக இருக்குது, அதில் எல்லாருமே உட்காந்துருந்து பேசி அவங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்தையும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஜேகே இருக்கான், இந்த சைடில் வந்து தயாங் இருக்கான், தயாங் பக்கத்தில் வந்து ஜிம்மின் இருக்கான். ஸோ வந்து இப்போ எல்லோரும் ஸ்கூலில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பற்றி பேசி ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான போகுது. ஸோ அந்த டைமில் தான் தயாங் அந்த டைனிங்லேருந்து எழும்பி, ஹே காய்ஸ், ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுவும் ரொம்ப ஹாப்பியான நியூஸ், இதுதான் நல்ல டைம், ஸோ அதனால் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தயாங் சொல்கிறான். உங்களுக்கு என்னடா நான் மனசுக்குள்ளே ஒரு வேளை அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே ஜேகே நோட்டீஸ் பண்ணுறான். பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஹார்ட் அப்படியே நொறுங்க போகுது. அப்போது தயாங் அந்த கிளாஸில் இருக்க ஷாம்பெயின் எடுத்துகிட்டு, நான் கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நெக்ஸ்ட் வீக் எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதும் நீங்கள் அப்படியே தயாங்க தான் பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. என்ன
மேரேஜ் பண்ணிக்க போகிறானா? என்கேஜ்மெண்ட்டா? நெக்ஸ்ட் வீக்கா? அப்போ அப்போ அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் தான் தப்பு புரிஞ்சுக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் அப்படி கெட்டி நிற்கிது. அப்போ ஜங்குக் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தைஸ்லாம் தான் நீங்கள் கை வச்சுருந்துருப்பீங்க, அந்த கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரில, அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டீங்க. ஜங்குக்கு இது புரியுது. ஸோ அதனால் உங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறான். பட் ஆனால் எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கையை நல்லா பேட் பண்ணுறான். அப்போ வந்து தயாங், ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக வரணும், நான் உங்களுக்காக எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே ஜிம்மினுக்கும் புரியுது வயனுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஜிம்மின் வந்து இந்த விஷயத்த தான் ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பான். ஜங்குக் வந்து இதை கேட்டதுமே அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு வகையில் ஓகே, எனக்கு வயன் எனக்காக இருப்பா, அவள் தான் என்னோடய டெஸ்டினி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருந்துச்சு. இப்போது நீங்கள் வந்து ப்ரோக்காக இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இருந்தாலும் உங்களோட டியர்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அங்கே எல்லாருமே சியர்ஸ் பண்ணிவிட்டு ஷாம்பெயின் குடிக்கிறாங்க. இங்கே நீங்கள் குடிக்கல, அப்படியே வச்சுருக்கீங்க. எல்லாருமே அந்த ஒரு ஷாம்பெயின் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிமிந்தே கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்சிட்டே அப்படியே போகிறீங்க. அப்போ இதை ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு, ஹே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே வரான். ஜிம்மினுக்கு ஒரு வகையில் அவனுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா ஜங்குக்கோட லவ் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அதனால் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் தயான் கூட ஷாம்பெயின் குடிச்சிட்ருக்கான். இப்போது இந்த சைடு பார்த்தா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் நின்று அந்த கண்ணாடி முன்னாடி உங்களை பார்க்குறீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என்ன அந்த மாதிரி அவன் என்ன லவ் பண்ணலையா? அப்போ நான் தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீ சரியான லூஸு வயன், நீ லூஸு. அவன் என்ன ஃப்ரெண்டாக தான் பார்த்தான், நீ தான் அவனை தப்பை புரிஞ்சிட்டு அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. உங்களால் முடியல. அப்படியே குனிஞ்சு நின்று அந்த தண்ணி அப்படியே அவங்க ஃபேஸை ஸ்ப்ளாஷ் பண்ணுறீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். உள்ளே பார்த்தா நீங்கள் தண்ணி அப்படியே ஸ்பேஸை ஸ்ப்ளாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் ஸ்டாப்பாக. பார்த்துட்டு ஜங்குக், வயன் என்ன பண்ணுற, வயன் ஸ்டாப் இட் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க அந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் 2 பேரும் இப்போ காரில் தான் இருக்கீங்க. அப்போது ஜங்குக் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணி, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், நீ தயாங்கிட்ட சொல்லிவிடு. சரிடா எனக்கு புரியுது, நீங்கள் போங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இது நீங்கள் அப்படியே கார்லேயே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ சைலண்டாக இருக்குது. உங்களுக்கு அழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதே தான் யோசிச்சுட்ருக்கேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவன் என்ன ஃப்ரெண்டாக தான் பார்த்தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் அந்த பீச் ஓரமாக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, வயன் ஜங்குக் எல்லாத்துக்கும் நான் தான்டா காரணம், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவன் என்ன லவ் பண்ணல, இதெல்லாம் என் தப்பு தான், நான் சரியான முட்டா, நான் அப்போவே ஸ்கூலை விட்டு வந்துட்டேன், அப்போ இருந்த லவ் எனக்கு இப்போவும் இருக்குது, பட் ஆனால் அவன் அப்போவும் என்னை லவ் பண்ணல, இப்போவும் என்னை லவ் பண்ணல, அப்போ இதை நான் அவன்கிட்ட எதிர்பார்க்குறது தப்பு தானே, பட் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜங்குக், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து உங்களை டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, வா வெளியில் வா
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் அப்படி ஜங்குக்கை பார்க்குறீங்க. வான்னு சொன்னேன். நீங்களும் அப்படியே வெளியில் நடந்து வரீங்க. அந்த பிளேஸ் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் 2 பேரும் அப்படி அந்த கடல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருவேன், உனக்கு எவ்வளோ கத்தி அழுகணுமோ அவ்வளோ அழுகு. நான் இங்கே தான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுகுடி, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படி திரும்பி கடலுக்கிட்ட நடந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த கடலுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஹிப் அளவு வரைக்கும் தண்ணி இருக்கும், அங்கே வரைக்கும் போகிறீங்க. பட் இருந்தாலும் ஜங்குக்கு என்ன இன்னும் உள்ளே போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது. பட் ஆனால் அங்கேயே நின்றுட்டீங்க. அப்படி அழுகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் க்ரஷ்ஷுன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு புரியுது, நீ தான் ப்ரப்போஸே பண்ணலையே, அப்போ எப்படி நீ அவங்ககிட்ட அந்த ஒரு லவ்வை நீ எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி நீங்களே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுகிறீங்க. இங்கே கரையில் பார்த்தா ஜங்குக் நீங்கள் அழுகிறத பார்த்து அவர் அழுகிறாரு. ஏன்னா அவரும் உங்களை சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நீங்கள் அழுகிறத பார்த்து ஜங்குக்கும் அழுதுகிட்டு இருக்காரு. ஒயன், நீ இப்போ அழுகிறத தாண்டி இதுக்கப்புறம் நீ அழுக மாட்டேன். நான் அழுக விட மாட்டேன்டி, அழுக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணே டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கிது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரீங்க. வெளியில் வந்துட்டு அந்த மண்ணிலே உட்காந்துட்டு அப்படியே சீயே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் உங்ககிட்ட உங்கள் ஷோல்டரில் கை வச்சுக்கிட்டு, ஒயன் நீ ஓகேவா? ஜங்குக், சொல்லு ஒயன். தப்பு நான் தான் ஜங்குக் பண்ணேன். அட்லீஸ்ட் நான் என்னோடய ஃபீலிங்ஸை அப்போவே நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும். அப்போவும் சொல்லலை, இப்போவும் சொல்லலை. இப்போ சொல்லியும் வேஸ்ட்டு தாண்டா. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். எனக்கு அது சந்தோஷமாக இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம். அவன் ஹாப்பியாக இருக்கான்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போதே அப்படியே கண் கலங்கி சொல்லுறீங்க. அப்போ ஜேகே உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஓயன் உங்ககிட்ட நான் இவ்வளோ நாள் இந்த ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருந்திருக்கேன். நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்லடி, ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை நான் இப்போ சொல்லியே ஆவேன். இவ்வளோ வருஷம் நான் மறைச்சிட்டேன், பட் நான் இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் அப்படியே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, அயன் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி. இப்போ இல்லை, நீ எப்போ அந்த ஸ்கூலில் என் பெஞ்ச் பக்கத்தில் உட்காந்தியோ அப்போவே நான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். நீ என்கிட்ட பேசுகிற விதம், நீ காட்டுற அன்பு எனக்கு அப்பவும் தெரியும் உனக்கு தேவங்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை ஹைட் பண்ண முடியல. நான் அதை மறக்கணும்னு நினைப்பேன்டி, பட் என்னால் சுத்தமாக முடியல வயன். நீ என்கிட்ட இருக்கும்போது என்னோடய ஃபீலிங்ஸ் அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்ல, அப்படியே பீக்கில் போய்டும்டி. என்கிட்ட அடிக்கடி பேசுகிறோம்ல, என் ஹார்ட் பீட் அப்படியே துடிக்கும். எனக்கு அப்போல்லாம் தெரில அதுதான் லவ்னு. நான் ஜஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக நீ தயாங்கிட்ட எவ்வளோ நீ ஃபாலோ ஆகுறியோ எனக்கு அவ்வளோ இங்கே வலிச்சுதுடி, அவ்வளோ வலிச்சுது. இன்றைக்கி கூட நீ தயாங்க பார்த்து ப்ளஷ் பண்ணும்போது என்னோடய ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் என்னோடய லவ் உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீலிங்கோடு சொல்லிகிட்ருக்கான். இதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு கண்ணில் அவ்வளோ கண்ணீர் நிற்கிது. அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜங்கு, நீ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே போயிட்ட, ஆனால் நான் உன்னை தேடாத இடம் இல்லை. உன் வீட்டில் போய் பார்த்தேன், உன் வீடு க்ளோஸில் இருந்துச்சு. பக்கத்தில் விசாரித்து பார்த்தேன், யாருக்கும் எதுவும் தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடி. என்ன பண்ணன்னு தெரியல. உன்னை தேடாத இடம் இல்லை.
நான் பைத்தியக்கார மாதிரி அப்படி தேடினேன். அதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் போய் படிச்சுட்டேன். எங்கள் அப்பாவோட கம்பெனி எடுத்து லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தேட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நீ ஃபேமிலியோட அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன்னு. அப்போ முடிவு பண்ணவன், அப்போ மிஸ் பண்ணிட்டேன், இனி நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி வேணும்னு தான் உனக்காக அமெரிக்கா வந்தேன். உன் கம்பெனி கூட டைப் பண்ணேன். நீ பார்த்ததோ என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். பட் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நானாக தான் வந்து உன்கிட்ட பேசினேன். உன்னை நான் ஹக் பண்ணல. அந்த ஹக் பண்ணும்போது எனக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? என்னோட வயன் எனக்கு மறுபடியும் கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? எங்கள் பாரு வயன், நான் உன்னோட லவ்வை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ தயவங்க எவ்வளோ லவ் பண்ணியோ அதை விட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னோடய ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வயன், கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்கள் டியரி ஐஸோட அப்படி அவனை பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் இந்த டைமில் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. எந்த கஷ்டத்துலேயும் எந்த ஒரு சந்தோஷத்துலையும் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் நீங்களும் எதுவுமே சொல்லலை, ஜங்குக்கும் எதுவுமே சொல்லலை. அப்படியே 2 பேரும் அந்த கடலே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு நைட் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. அதே மாதிரி அதே பிளேஸில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக், ஓயன் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு 2 பேரும் காலை ஏறி போகிறீங்க. அந்த ஒரு ட்ரைவ் அவ்வளோ சைலண்டாக இருக்குது. ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தது. இப்போ ஒரு வழியாக சொல்லிட்டான். இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இப்போ ஜங்குக் நேராக உங்கள் வீட்டில் உங்களை ட்ராப் பண்ணுறான். நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ ஜங்குக், ஒயன் நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்து, இங்கே பாரு ஒயன், நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேங்கிறதுக்காக என்னை தயவு செஞ்சு அவாய்ட் மட்டும் பண்ணிடாத. அதை ப்ளீஸ், நீ என்கிட்ட எப்பவும் பேசுகிறியல்ல அந்த மாதிரியே பேசு. இவ்வளோ நாள் உன்னோட ஃபீலிங்ஸை தயாங்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி தான் ஒயன் என்னோடய ஃபீலிங்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒயன். இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரியா? இதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீ நோன்னு சொன்னாலும் அவன் கூட எப்பவும் போல் இருப்பேன், ஆனால் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். நான் அப்படி பார்த்துக்கிட்டு இவ்வளோ நாள் அவனை லவ் பண்ணுறங்கிற கண்ணில் தான் நான் அவனை பார்த்தேனே தவிர ஃப்ரெண்டுங்கிற இதில் நான் பார்க்கலடி. இப்போவும் இனி வேணாலும் பார்க்க முடியுமா நான் கேட்டேன்னா சத்தியமாக முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவாய்ட் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அப்படி போகிறான். நீங்கள் அந்த கார் போகிறதே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சைடுனா தயாவுக்கு மேரேஜ் ஆக போகிறத நினச்சி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு என்னன்னா, ஜங்குக் இத்தனை வருஷமாக என்னை லவ் பண்ணியிருக்கான், அதுவும் ஸ்கூல் படிக்கும்போது என்னை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேருந்து என்னை லவ் பண்ணியிருக்கான், எனக்காக அமெரிக்கா வந்திருக்கான். நான் எப்படி இதை கண்டுக்காமல் விட்டேன்? அப்படியே யோசிச்சுட்டே ஒரு மாதிரியாக நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ தயாங் பற்றிலாம் உங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. இவ்வளோ நாள் இல்லாத நிம்மதி இன்றைக்கி அவர் படுத்து தூங்குறதுலே தெரியுது. அவ்வளோ நிம்மதியாக படுத்து தூங்குறாரு.
இப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. நீங்கள் எப்பவும் போல தான் ஜங்குக் கிட்ட பேசுகிறீங்க, அவாய்ட்லாம் பண்ணல. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையே வேறு. ஜங்குக்கை நீங்கள் இப்போ அட்மையர் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இது ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அவனும் அடிக்கடி உங்களை பார்ப்பான், சைட் அடிப்பான். நீங்களும் அடிக்கடி பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸு உங்களுக்கு இன்னும் சரியாக தெரிலனா நான் ஜங்குக்கு மேலே ஃபால் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ இப்படியே தான் டேஸஸ் பாகுது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட தான் வரான். நீங்களும் பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்குக், ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்களா? ஆமாம் பார்க்குறாங்க. அப்போது எனக்கு என்ன பதில் ஒயன்? அப்போ என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? இப்போ நீங்கள் அப்படியே எழும்பி ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறான். என்ன பண்ணுற ஒயன்? ஆமாம், என் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என் வீட்லேயும் கேட்டாங்க, அம்மா யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் யாரையும் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அதனால வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக் டியரி ஐஸோட உங்களை தான் பார்க்குறான். அப்போது உனக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா வயன்? அப்போ நீங்கள் ஜங்குக், நான் ஒன்று சொல்லவா? என்ன? இப்போ டைம் இருக்குது ஜங்குக். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி எங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு, அங்கிள் நான் ஒயனை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒயனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் சொல்லு. அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன சொல்கிற ஒயன்? அப்போது உன் வீட்டில் சொன்னால் நீ ஓகே பண்ணுவியா? நீ வீட்டில் சொல்லு, பட் ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் வீட்டில் போய் சொல்லுவேன், எங்கள் அம்மா அப்பாவும் ஓகே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட டையை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்னா அப்படி ஷாக்காகி நிற்கிறான். என்ன, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாளா, எனக்கு ஓகே சொல்லிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே வியர்டாக பார்க்குறவங்கள. இப்போ ஓகேவா, அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, இதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் நிஜமாக தான் சொல்கிறேன், ஐ லவ் யூடா. இவ்வளோ நாள் நீ என்கிட்ட இருந்தோம் உன்னோட லவ்வை நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன்டா. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீ இழந்துட்ட அப்படின்னா அதை விட அதிகமாக உன்னை லவ் பண்ணுற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும்னு. அதில் நான் ரொம்ப லக்கிடா, உன்ன மாதிரி ஒரு பையனை கிடைக்கிறதுக்கு. நீ என்ன ஸ்கூல்லேருந்து என்ன லவ் பண்ணியாடா? அப்போ நான் ரொம்ப ஃபேட்டாக இருப்பேனே, அப்போலேருந்து என்ன லவ் பண்ணிகிட்ருக்கியா? அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் வயசிட்ட அப்படியே கிட்ட இழுத்து, என்ன தெரியலடி, அன்னைக்கு நான் உன்னை பார்த்ததுலேருந்தே உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். நீ என்னை விட்டு போனல, அப்போ தெரிஞ்சது உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு. இங்கே பரவாயில்ல, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உன்னை நான் தனியாகவே விட மாட்டேன். எப்போவுமே என் கூடயே வச்சுப்பேன்டி, என் கூட இருப்பேன்ல. ஆமாம், நீ என்னோட புருஷன் தானே, அப்போ நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவ்வளோ போல்டாக சொல்கிறீங்க. அந்த ஒரு போல்ட்னஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது நீங்கள் ஜங்குக்கை பார்த்து, உனக்கு நான் சப்பியாக இருந்தால் பிடிக்குமாடா? உங்கள் ஃபேஸ் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிவிட்டு, ஆமாம், நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணதே என்னோட சப்பி ஒயனை தானே. அப்போது உனக்கு இப்போ என்ன பிடிக்கலையா? யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு? அப்போது கொழுக்கு முழுக்குன்னு இருந்தேன், இப்போது ஸ்ட்ரக்சராகவும் கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு, ஹேய் பொறுக்கி என்ன பார்க்குறேன்? இனி நான் தானே பார்ப்பேன், ஏன்னா ஃப்யூச்சர் உன்னோட ஹஸ்பண்ட்ரி நான். இனி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எனக்கு மட்டும்தான். ஸோ மிஸ்ஸஸ் ஜங்குக், சீக்கிரமாக ரெடி ஆகிக்கோ. நான் கூடி சீக்கிரமே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். மேபி தயாக்கு முன்னாடி நம்மளோட மேரேஜ் நடக்கும்.
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு? அப்போது உங்களோட வேஸ்ட்டை இன்னும் பக்கத்தில் இழுத்து, ஆமாண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டு, ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுமா? எத்தனை வருஷம் தெரியுமாடி, எத்தனை வருஷமா உன்னை இப்படி கிட்ட பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? ஆனால் இப்போதாண்டி உன்னை பார்க்கும்போது அப்படியே இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ணணும்னு அவ்வளோ தோணும். பட் இருந்தாலும் நான் எனக்குள்ளே அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே முட்டைக்கண்ணை முடிச்சுட்டு பார்க்குறீங்க, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக், என்னடி முட்டைக்கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒயன், சொல்லு. நம்ம வேறு ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், வீட்லேயும் சீக்கிரம் பேசிடுவேன். சரி, சீக்கிரம் பேசு. சீக்கிரமாகவும் மேரேஜும் நடக்கும். ஆமாம், நடக்கும். ஸோ நம்ம ஏன் ஒரு ரிகர்சல் பார்க்கக்கூடாது? எதுக்கு? மேரேஜ்க்கா? மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்று நடக்குமே, அதுக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, பேர்வட், ஏன்டா பேர்வட் மாதிரி பேசுகிற? உனக்கு நான் தாண்டி பேர்வட்டு. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு மட்டும் தானே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த பர்வர்ட் மைண்டுக்கு. ஸோ நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஐ டு ஐ பார்த்துட்டு கேட்குறான். நீங்கண்ணா ஐயோ விட்டா இப்போவே பண்ணிடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு அப்படி தள்ளுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை இன்னும் பக்கத்தில் எடுத்து, என்கிட்டேருந்து இனி தப்பிக்கவே முடியாது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். என்னடா பண்ணுற, வலிக்குது. இனி டெய்லி இதெல்லாம் நடக்கும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. வர வழியில் தான் தயாவும் ஜிமினும் வராங்க. ஆக்சுவலி தயாங்கோட மேரேஜுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வர வழியில் ஜிமினும் தயாங்கும் வராங்க. இங்கே பார்த்தா ஜங்குக் ஒயனை தரன்னு இழுத்துட்டு வரான். இதை பார்த்துட்டு, ஏய் ஜங்குக் எங்கடா போகிற? நீங்கள் என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லைடா, தயாங்க்கு வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜங்குக்கு வந்து சொல்கிறான், சரி என்றைக்கு மேரேஜு? அது இன்னும் 2 monthsலடா. சரி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் ஒயனும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். சீக்கிரமாக எங்கள் மேரேஜுக்கும் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயாங்னா அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். அப்போ ஜிம்மின்னு இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்கும்போது ஜஸ்ட் டவுன். ஸோ அதனால் சீக்கிரமாக அவளோட அம்மா அப்பா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வரேன். ஸோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறது கூட டைம் கொடுக்காம அப்படியே குடு இழுத்துட்டு ஓடிட்டே இருக்கான். நீங்கள் என்னென்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. தயாங் இதை பார்த்துட்டு ஹாப்பி தான். பிகாஸ் ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து தயாங் மேலே ஒரு க்ரஷ் இருக்குங்கிறது. சொல்லப்போனால் தயாங்குக்குமே உங்கள் மேலே க்ரஷ் இருக்கும். பட் ஆனால் அவன் வந்து வெளியில் சொல்லலை. ஏன்னா ஜங்குக்கு வந்து சொல்லிடுவான், எனக்கு வந்து ஒயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் தயாங் வந்து சரி ஓகே வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பான். இந்த ஒரு விஷயம் ஜிம்மினுக்கு இப்போ தான் தெரியும். இது வந்து ஜிம்மினுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, தயாங்கோட பர்ஸில் ஒயனோட ஃபோட்டோ இருந்திருக்கும். இது வந்து ஜிம்மின் பார்த்துருந்துருப்பான். அப்போது ஜிமின் வந்து தயாங்க பார்த்து, தயாங் நீ ஒயனை இல்லைடா முன்னாடி தான் லவ் பண்ணேன், இப்போ இல்லை, இப்போது எனக்கு வீட்டில் பார்த்துருக்க போன தான் லவ் பண்ணுறேன். அப்போது என் பர்ஸில் ஒயனோட ஃபோட்டோ வச்சுருக்க? அவன் என்ன தான் நான் அவளை லவ் பண்ணாலுமே அவள் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அதுக்காக தான். பட் இனி இந்த ஃபோட்டோவில் இருக்க வேண்டிய ஃபோட்டோ ஒயன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோவை மாற்றிட்டு இன்னொரு ஃபோட்டோ வைக்கிறான். அது அவனோட ஃபியான்சியோட ஃபோட்டோ. இப்போ தான் ஜிம்மினுக்கு வந்து ஹாப்பி. அவனுக்கு வந்து புரியுது தயாங்கோட சிச்சுவேஷன். ஸோ அவன் வந்து புரிஞ்சுக்கிறான்.
இப்போ ஜங்குக் சைட் பார்த்தாச்சுன்னா ஜங்குக் தரன்னு வயனை இழுத்துட்டு காருக்குள்ளே போய் தள்ளுறான். ஏன்டா இப்படி தள்ளி விட்ற அப்படிங்கிற மாதிரி, இருக்கிற அவசரம் புரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வீட்டுக்கு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக் எங்கடா வந்திருக்க, உன் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க, உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா என்ன? எங்கள் அம்மா அப்பா இங்கெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்காங்க. ஜங்குக் இங்கே நீ மட்டும் தானடா இருக்க, இங்கே வந்து எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஜங்குக் வேண்டாம் சொன்னால் கேளு, அதான் நீ சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். நீங்கள் என்னடா போ பட் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோடி, நான் இன்றைக்கி உன்னை நான் விட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறான். அந்த டோரை வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனதான் உண்டு. அந்த டோரை ஒரே ஒரு கிக்கு தான், அது அப்படியே போய் லாக் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டில் அப்படி தொப்புடு உங்களை போடுறான். அப்படியே பவுன்ஸ் ஆகி கீழே விழுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்மோக்கோடு அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு என்னடா பண்ணுற, ஏன் இப்படி நடந்துக்கிற? நீங்கள் பாருவேன், இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டுறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உங்களுக்கு நான் பயமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு டெரரான ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். ஜங்குக் இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக். வயன் என்ன இந்த டேடி பார்த்து பயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன டேடியா அப்படிங்கிற மாதிரி வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஹனிகோலா நீ வர ரொம்ப மோசம் ஆகிட்டேன். என்னடா இங்கேருந்துடா இதெல்லாம் படிச்சுட்டு வந்தேன், இதெல்லாம் படிச்சுட்டு வரணுமா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் என்ன பின்னாடி போகிறீங்க, அப்படியே உங்கள் காலை பிடிச்சி இழுத்து உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் நான் பார்த்துட்டு ஜங்குக் வேணாண்டா, எதுவும் இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு இன்றைக்கி வேணும், இப்போ வேணும். இங்கே பாரு என் பன்னி குட்டியில், இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வீட்டில் பெர்மிஷன் கேட்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும், அது நிறைய வேலை இருக்குது. அதில் இதெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும்டா. இங்கே பாரு ஒன்றும் ஆகாது, எனக்கு நீ இப்போ வேணும், ஐ நீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு சொல்லப்போனால் பேக் கிஸ் கூட பண்ண தெரில, அப்படியே இருக்கிறீங்க. அப்போது கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் பார்க்குறீங்க. என்னடி என்ன கிஸ் பண்ணுறீ, அது எப்படி பண்ணுறது அப்படி மாதிரி கேட்கும்போது ஜங்குக் அப்படியே ஸ்லைட்டாக சிரிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேனோ அதே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அவனோட லிப் அப்படியே ப்ளே ஆகுது. உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஷோல்டர் பிடிச்சி தள்ளிட்டே இருக்கீங்க. அவன் விடுறதாவே இல்லை. அவன் பயங்கரமாக க்ரிப் பண்ணி பிடிச்சி வச்சிட்ருக்கான். உங்களுக்கு மூச்சு விடவும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவனை ஷோல்டர் பிடிச்சி தட்டுறீங்க. அப்போ தான் பிரேக் பண்ணிட்டு என்னடா பண்ணுற, மூச்சு விட முடியலையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு கிஸ் பேஷனேட்டடாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவோட கை சும்மாவே இல்லை. அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். கை சும்மாவே இல்லை. அவன் வைக்கிற கையெல்லாம் நீங்கள் தட்டி விட்றீங்க. பட் இருந்தாலும் உங்கள் கையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லையா, அப்படியே எங்கேயோ போகுது. உங்களுக்குலாம் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் நெளியறதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் ஏறுது. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அப்போது நீங்கள் போதும் விடு, போதும் எனக்கு வலிக்குது, நீ ரொம்ப ஹாஷாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நான் எதுவுமே இன்னும் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே உனக்கு வலிக்குதுன்னு சொல்கிற, இங்கே பாருவேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை அப்படி கடிக்கிறான். வலிக்குது பார்த்தா அங்கே பிங்கிஷ் ஆகிடுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கு, வலிக்குதுடா, இங்கே ரெட் மார்க் ஆகிடுச்சு.
நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டி, நீ எங்கே வெளியில் போனாலும் உன் உடம்புல என்னோடய ஹெக்கி எப்போவுமே இருக்கும், புரியுதா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் தான் கோவமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே உன்னோட பாடியில் என்னோடய ஹெக்கி மார்க் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அதே மாதிரி தான் உன்னோட ஹெக்கி மார்க் என்னோடய உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஹெக்கியா அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் அப்படி பார்த்துட்டு, உன்னை ஹெக்கி பண்ண தெரியாதுல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் கடித்த ப்ளேஸ்லேயே மறுபடியும் கடிக்கிறான். வலிக்குதுடா வலிக்குதுடா, ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி நினைஞ்சிட்ருக்கீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு, வா என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ பர்பிள் கலரில் ஆயிடுச்சு. டேய்க்கு பாரு, பர்பிள் கலரில் ஆயிடுச்சு. இதுதான் ஹெக்கி, எனக்கு கூட பார்ப்போம் நீர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட கழுத்திலே கடிக்கிறீங்க. கழுத்திலே கடிக்கிறாளே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடிச்சிட்டு பார்க்குறீங்க. அங்கே வந்து ரெட் கலரில் ஆயிடுச்சு. என்னையா கடிக்கிற, பர்பிள் மார்க் ஆகிடுச்சிட்டா, இரு உனக்கு பர்பிள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளேஸில் மறுபடியும் கடிக்கிறீங்க. அந்த இடம் அப்படியே பர்பிள் மார்க் ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவனை பார்க்குறீங்க. நீ என்ன பண்ணுறியோ அதுதான்டா நான் திரும்ப பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக், நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படி திரும்ப பண்ணுவேன். ஆமாம், நீ என்னை ஹக்கி பண்ணல, இப்போ பாரு உன்னோட உடம்புலேயே அதே பர்பிள் மார்க் வர வச்சேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி சொன்னதும் ஜங்குக்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்க்குறேன் ஸ்மக் பண்ணிவிட்டு. அப்போ நான் என்ன பண்ணாலும் நீ அப்படி பண்ணுவேன். ஆமாம் நான் பண்ணுவேன், நீ என்னை எப்படி ஹர்ட் பண்ணுறியோ அதே மாதிரி தான் நானும் ஹர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட கை ஸ்ட்ரைட்டாக அவங்க செஸ்டில் ப்ளேஸ் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கு ஜர்க் ஆகிடுச்சு. ஜங்குக் என்ன, ஜங்குக் கை என்ன கேட்கல, கையிடுறா. என்னடி என்ன எடுக்கணும், பொறுக்கி கையிடுறா. இது பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுற. வலிக்குது ஜங்கு, ப்ளீஸ் அப்படி பண்ணாத, வலிக்குது. நீ என்னமோ சொன்ன, நான் என்ன பண்ணேனோ அதே தான் எனக்கு பண்ணுவேன்னு. என்ன உன் கை எங்கேயுமே படலை போல். ப்ளீஸ் 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 தெரியாமல் சொல்லிட்டு ப்ளீஸ் கையெடுத்து முடியாது, வச்சுட்டேன்ல, இதுக்கப்புறம் இனி ப்ளே ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு சொல்கிறான். நீங்கள் ஜங்கு ப்ளீஸ், ஐ எம் பாவம், ப்ளீஸ் விட்டுரு. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணி அவனோட வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே ஒரு 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட வந்து படுக்கிறான். நீங்கன்னா அப்படியே கண்ணிலலாம் அவ்வளோ டியோஸோடு இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக் உங்களை அப்படியே கிட்ட இழுத்து ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நவ் யூஆர் மைண்ட், யூர் மைண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே டியோர் ஐஸோட பார்க்குறீங்க. வலிக்குதுடா, சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்டமனை ரப் பண்ணுறான். கையெடு. என்னடி கையெடுங்கிற, நான் தாண்டி அங்கே கை வைக்கணும், தேவையில்லாமலாம் பேசக்கூடாது, புரியுதா? நீங்கன்னா பேர்வெட், ஏன் பேர்வெட் மாதிரி பேசுகிற? பரவாயில்லடி, நான் என் பொண்டாட்டிக்கிட்டே பேசுகிறேன். இப்போ நம்ம இது பண்ணிட்டோம், இப்போ பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்க போகிறவன். ஏன்னா 1 வீக்லையா? ஆமாம், இன்னும் 1 வீக்கில் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ். ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பேபி ஃபார்ம் ஆகலாம் முடியாது, வேணா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் ஓவர் ஆகுறான். டே என்ன பண்ணுற, எனக்கு மறுபடியும் மூடாக இருக்குது, மறுபடியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கன்னா உங்களோட மூனிங் சவுண்ட் தான் வெளியில் கேட்குது. இதோடு நான் இந்த 1 ஷாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஷாட் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் போட மறந்துடாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி வேறு 1 ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே 1 ஷாட் நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ
until stay healthy and stay happy. Bye.